அப்படிப்பட்ட அந்த காந்திய வழியிலே வந்த அந்த காந்தி இந்த தேசத்திலே வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ போராட்டங்களை நடத்தினார். அந்த போராட்டங்களிலே ஒன்றுதான் அந்நிய துணி பகிஷ்கரிப்பு போராட்டம். சுதேஷ், நம்முடைய தேசத்தினுடைய பொருள்களை நாம் பயன்படுத்துவோம், அந்நிய துணிகளை நாம் பகிஷ்கரிப்போம் என்று சொல்லி ராட்டையை நூற்றான் காந்தி. ராட்ட நூற்றார் கதர் அந்நிய துணியை பகிஷ்கரிக்க வேண்டும், அந்நிய துணியை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த காந்தியின் பெயரால் இந்த தேசத்தை கைப்பற்றி இருக்கிற அந்த காங்கிரஸ் கட்சி ஒரு அந்நிய சோனியாவை கொண்டு வந்து தலைவியாக வச்சிருக்கிற வெக்கமா இல்ல உனக்கு? துணியே வந்து அந்நிய நாட்டு துணி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரியா காந்தி? நீ என்ன ஒரு அந்நிய நாட்டுக்காரிய கூட்டிட்டு வந்து அவனுக்கு பின்னால ஒரு காந்தியை நீ சேர்த்திட்டு ஏதோ ராஜீவ் காந்தி அவர்கிட்ட பூந்தி சாப்பிட்டாங்கிறதுக்காக அவன் ராபர்ட் ராஜ்னு பேரை மாத்திட்டு சோனியா காந்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்க இந்த தேசத்துல இருந்துட்டு தலைமை பொறுப்பை ஏற்றிட்டு அவருக்கு வாழ்த்து, அவருக்கு சோனியா 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 என்று சொல்லி பாராட்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, என்ன இந்த தேசம்? இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய தேச பக்தர்கள் எல்லாம் நினைக்க வேண்டுமா? அன்றாடம் நாம் குடிக்க வேண்டும், இந்த மக்களை எப்படியாவது முட்டாளாக்க வேண்டும் என்று சொல்ல. இப்படி இந்த இந்திய தேசத்தை இன்றைக்கு மிகப்பெரிய ஊழல் மிகுந்த ஒரு தேசமாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரன் மாற்றி இருக்கிறார். அந்த காங்கிரசுக்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக உருவானதுதான் பாரதிய ஜனதா. ஒரு அரசாங்கம் எப்படி நடத்த வேண்டும் என்பதற்காக உதாரணமாக இருக்கிற ஒரு உதாரண புருஷன் குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள். அற்புதமான ஒரு ஆட்சி, அருமையான ஒரு ஆட்சி. அவர் பொறுப்பேற்கிற பொழுது மிகப்பெரிய பூகம்பத்தை அந்த குஜராத் பாதிக்கப்பட்டது. அந்த பூகம்பங்கள் அந்த விபத்துகளை எல்லாம் பார்வையிடுவதற்காக வந்த அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், 10 ஆண்டுகள் இல்லாமல் இந்த பூகம்பத்தை நாம் இந்த இதை சரி செய்ய முடியாது என்று சொன்னார்கள். 50,000 கோடி கடன் இருந்தது குஜராத்துக்கு. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பை எடுத்தவுடனே 3 ஆண்டுகளிலே அந்த 50,000 கோடி கடனையும் அடைத்து அந்த தேசத்தை, அந்த குஜராத் மாநிலத்தை இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக ஆக்கிட்டார்கள். எப்படி இது சாத்தியம்? அந்த சித்தாந்தத்திலே வெளிவந்தவர்கள் தான் இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள். சில அந்த வழியில தான் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தான், நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி தான். ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி, நாங்க சும்மா ஏதோ சண்டை போட்டுக்குவோம், கோபிச்சுக்குவோம், கறி குழம்புல ஏதோ கறி போடல, துண்டு போடலன்னா கோபிச்சுக்குவோம். ஆனா அதெல்லாம் வந்து நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி. அந்த சூழ்நிலை யாராவது மாற்ற முடியாது. இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக வந்தது. அது முடிந்து இந்தியாவினுடைய பிரச்சனை இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே தமிழகத்திலே ஒரு எழுச்சி என்ற முறையிலே இந்த தமிழகத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கி உலகத்திலே மன்னர்கள் காலத்திலே கூட இல்லாத ஒரு மிகப்பெரிய ஊழலை இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய அமைச்சர் ராசா அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய மகள் கனிமொழி அவர்களும் அங்கே ஊழல் செய்து இந்த தேசத்தையே ஒரு மிகப்பெரிய அளவில் உலக லெவல்ல கொண்டு போயிட்டாங்க. ஒரு செகண்ட்ல இந்தியா எங்கனால முடியும் கொண்டு போறதுக்கு. எவ்வளவு பெரிய ஊழல்! இந்த தமிழர்களை 30 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 1949 இருந்து கடவுள் மறுப்பு கொள்கை என்று சொல்லி சிலையை வணங்குபவன் முட்டா காஷ்மீர் ஆண்டி என்று சொன்னார். ஆனால் பெரியார் சிலையை வைத்துக் கொண்டு அவனுக்கு மாலை போடுகிறார். இது எந்த விதத்திலே காஷ்மீர் ஆண்டி? திராவிட முன்னேற்ற கழகம் கடவுள் மறுப்பு கொள்கையை சொல்லி 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 ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பார்ப்பனர்கள் எதிர்ப்பு, பார்ப்பனர்கள் எதிர்ப்பு, பார்ப்பனர்கள் எதிர்ப்பு என்று சொல்லி அந்த பார்ப்பனர் ராஜாஜியினுடைய காலிலே விழுந்து அவருடைய ஆதரவால் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழகத்திலே காலில் தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொண்ட உடனே முதலாக மதுவிலக்கு இருந்தது தமிழகத்திலே. அந்த மதுவிலக்கை நீக்கி
சாராய கடையை திறந்துவிட்டாங்க. ராஜாஜி அவருடைய வீட்டுக்கே சென்று கையை பிடித்து கேட்டார், இது மட்டும் வேண்டாம். எதற்கு? நான் பேசுகிற அடுக்குமொழி கதை வசனங்களை எல்லாம் கேட்டு இந்த தமிழர்களை முட்டாளாக்க வேண்டும், இந்த தமிழர்கள் மயக்கத்தில் இருக்க வேண்டும், எவனும் கேள்வி கேட்கக்கூடாது, நாம் இந்த தமிழகத்தை கொள்ளையடித்து கூறு போட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த தமிழர்களிடத்திலே ஒரு மத உணர்வோடு அன்னம் தந்திகளாக ஆன்மீக ரீதியாக வாழ்ந்த தமிழகத்திலே ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்படுத்தி இந்த ஆம்பளைக்கெல்லாம் டாஸ்மார்க்க திறந்துட்டாங்க. பொம்பளைகளை என்னடா பண்றது, பொம்பளைகளை விவரமா எம்சிஆருக்கே ஓட்ட சுத்துறாங்க, என்னடா பண்றதுன்னு பார்த்துட்டு பொம்பளைகளே டிவி. நம்ம பொம்பளைக்கு சாப்பாட்டு இருக்கோ இல்லையோ கட்டாயமா வீட்டுல டிவி போறோம், கேபிள் சேனல் இருக்கோம், இல்லைன்னா வம்பாயிரம் சீரியல் பார்ப்போம். பூராய்மன் டிவியில கலைஞர் டிவி சீரியல் தமிழை வளர்க்கிறேன், தமிழை வளர்க்கிறேன், முத்தமிழ் அறிஞர், தனித்தமிழ், தமிழ் 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 தமிழ். யார் தமிழன்? யார் தமிழன்? என்னுடைய தலைவர் சொன்னார், தமிழன் என்று சொன்னால் இந்து மட்டுமே தமிழனாக இருக்க வேண்டும். யார் தமிழன்? தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து என்னுடைய அண்ணன் முகாம்பி மணி ஒரு காலத்திலே அவர்கள் சொல்லுவார், யார் யார் தமிழன்? தமிழன் என்று சொன்னால் யார்? தமிழகத்திலே தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறானே தமிழர்களுடைய உலக பொதுமறை, தமிழர் புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறானே, சித்திரை ஒன்றை தமிழர் புத்தாண்டாக ஏற்றுக்கொண்டு அதை தன்னுடைய புத்தாண்டாக கொண்டாடி கொண்டிருக்கிறானே, அவன் தமிழரா? தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் குழந்தை தமிழ்நாட்டிலே சாப்பிட்டு எல்லாம் இங்கேயே இருந்துட்டு எனக்கு அரபு மொழி முழுதுதான் என்னுடைய தாய்மொழி, அந்த ஹிஜ்ரி தான் என்னுடைய புத்தாண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், அவன் தமிழனா? தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டிலே வாழ்ந்து எல்லாம் பண்ணிட்டு எனக்கு ஜெருசலத்தில் இருக்கிற உருவான அந்த ஹீப்ரு மொழிதான் என்னுடைய மொழி என்று சொல்லி, அந்த பைபிள் தான் என்னுடைய வேதம் என்று சொல்லி, ஆங்கில புத்தாண்டு ஜனவரி 1 தான் என்னுடைய புத்தாண்டு என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறானே அந்த கிறிஸ்தவன் தமிழனா? யார் தமிழன்? தமிழ் புத்தாண்டை எவன் கொண்டாடுகிறானோ அவன்தான் தமிழன். தமிழ் கடவுள் முருகப்பெருமானை எவன் வணங்கிக் கொண்டிருக்கிறானோ அவன்தான் தமிழன். அதனால்தான் என்னுடைய தலைவர் அவர்கள் இந்துதான் தமிழன் என்று சொன்னார், தமிழன் தான் ஹிந்து என்று சொல்லி இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டத்தை ஒரு உருவாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதன் விளைவாகத்தான் நாங்கள் ஈழத் தமிழர்களுக்காக ஒரு இந்து ஈழம் அமைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்றைக்கு தமிழகம் முழுக்க உலகம் முழுக்க எல்லா பகுதியிலும் எல்லா மாநிலங்களிலும் நான் போய் இது ஹிந்து பிரச்சனை என்று சொல்லி இன்றைக்கு நாம் மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு ஈழத்திலே தமிழர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு பெசோமானாக நடத்தினார் அன்றைக்கு நாங்கள் தந்தை செல்வா காலத்திலே கலைஞர் பார்த்தார், தந்தை செல்வாக்கெல்லாம் தந்தை இருக்கிறாங்க இலங்கையில. என்னுடைய தலைவர் சொல்வார் அழகாக, அற்புதமா அதை பற்றி விரிவா சொல்வார். சங்கிலி ராஜால இருந்து, ஆறுமுக நாவலர்ல இருந்து, ராமநாதன்ல இருந்து, அதுக்கு முன்னாலேயே சும்மா தந்தை செல்வாங்க, காந்தி மாதிரிதான் தந்தை செல்வா வந்தார். சம்பந்தம் இந்த கீழதிகாரி என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமா கஷ்டப்பட்டு போய் ஒரு அக்யூஸ்ட பிடிச்சிருவாங்க. பிடிச்சவனும் உடனே நம்ம இந்த மேலதிகாரி என்ன பண்ணுவாங்கன்னா போட்டா கொடுப்பாங்க, இவருடைய தலைமையில நம்ம வந்து முன்னாடி நிற்கிறோம். கஷ்டப்பட்டு இவன் விடியா இரவு பூரா கஷ்டப்பட்டு பிடிச்சிருப்பான் நம்மால். அவர் மேலதிகாரி வந்து நின்ன இவர் தலைமையில். அது மாதிரி இந்த இந்தியாவிலே கஷ்டப்பட்டு பெற்ற அந்த சுதந்திரத்தை காந்தி வந்து முன்னால் நின்று நான் தான் அதெல்லாம் உருவப்பட்டாங்க. அது தியாகம் பண்ணார், அதுல நான் குறை சொல்லலை, என்னுடைய தேசத்திலா அது மாதிரி. இப்படி தமிழகத்திலே அந்த ஈழத்திலே இன்றைக்கு அங்கே கொல்லப்படுவது, அங்கே லட்சக்கணக்கான ஹிந்துக்கள் கொல்லப்பட்டார். அதற்கு ஒரு சின்ன உதாரணம், அங்கே ராஜபக்சே அங்கே ஆனால் மிகப்பெரிய மனித படுகொலை நடத்தினான் என்று சொல்லி ஐநாவிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த இந்தியா ஏதோ குற்றம் செப்புக்கு ஏதோ ஒரு ஆதரவுன்னு சொன்னா, ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய தமிழ் சகோதரர்களை, என்னுடைய இந்து சகோதரர்களை, அந்த தீர்மானத்திற்கு எதிராக ராஜபக்சேக்கு ஆதரவாக ஓட்டு போட்டான் பாகிஸ்தான்.
அந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவாக மாலத்தீவு ஓட்டு போட்டான் இஸ்லாமிய நாடு. அந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவாக சவுதி அரேபியா ஓட்டு போட்டான் இஸ்லாமிய நாடு. அந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவாக இந்தோனேசியா ஓட்டு போட்டான் இஸ்லாமிய நாடு. அந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவாக ஈரான் ஓட்டு போட்டான். இப்படி எண்ணற்ற இஸ்லாமிய நாடுகள் அங்கே ராஜபக்சேவுக்கு ஆதரவாக தமிழர்களுக்கு விரோதமாக ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் யார் தமிழர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கலைஞர் தமிழா அடியோடு வா, அரங்கு வாழலாம் வா, கொடியோடு வா, அடியோடு வா, கொடியோடு வா, அது சொல்லுவார். தமிழர்களே தமிழர்களே, என்னை கடலிலே தூக்கி போட்டார்கள். நான் கட்டுமரமாக மிதப்பேனே ஒழிய கலங்கிவிட மாட்டேன். உன்னைக்கு கடலுக்குள்ள போட்டா மீனெல்லாம் உயிரோடு இருக்குமா? எத்தனை லட்சக்கணக்கான தமிழர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள் ஈழத்திலே. என்னுடைய தமிழ் பெண் ஒரு மாதமாக நிறைமாத கற்பிணியாக இருந்து அந்த தமிழ் பெண்ணினுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய இடித்து அந்த வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தையை எடுத்து தரையில வீசி அடித்தானே அந்த சிங்கள வெறியன். அப்பொழுது என்ன செய்து கொண்டிருந்தார் கலைஞர்? கொஞ்சம் மனசாட்சி உங்கள் கையிலே ஆட்சி இருந்தது. நீங்கள் நினைத்திருந்தால் அந்த தமிழகத்திலே அங்க லட்சக்கணக்கான ஒரு தமிழன் கிடைத்திருந்தார்.